அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க. அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம மகாபாரத கதை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் கதை கேட்குற மாதிரி இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கதாபாத்திரங்களோட பங்கு என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகத மன்னன் ஜராசந்தன். காண்டவ பிரஸ்தத்தை புதுப்பிச்சு அழகிய நகராக இந்திரபிரஸ்தமாக நிர்மாணித்த பாண்டவர்கள் அங்கு சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை நடத்தி அந்த யாகத்தை நடத்துறதுனால வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தனாகணும் அப்படின்னு அவரை சார்ந்தவரெல்லாம் விரும்பினாங்க. இந்த விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணருக்கு தர்மர் செய்தி சொல்லி அனுப்பினார். தர்மபுத்திரர் தன்னை பார்க்க நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே பரமாத்மாவான கிருஷ்ணர் தன்னோட நகரான துவாரகையிலிருந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை வண்டியை பூட்டி அந்த தேரில் ஏறி இந்திரபிரஸ்தம் வந்தடைஞ்சார். இந்திரபிரஸ்தம் வந்தடைஞ்ச கிருஷ்ணரை வரவேற்று உபசரித்த தர்மபுத்திரர், கிருஷ்ணா, என்னை சார்ந்த எல்லாரும் நான் ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த வேந்தன் அனைத்து வேந்தர்களாலும் போற்றி பூஜிக்கப்படுகிறானோ அவனே ராஜசூய யாகம் செய்ய தகுதி உடையவனாகவும் வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தர்களாக இருக்க தகுதியுடையவன் ஆவான். அதனால் இது பற்றிய உனது யோசனையை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதற்கான தகுதியும் உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பிறரை போல நீ வெறும் நட்பா என்கிட்ட இருக்கிற குற்றங்குறைகளை பார்க்காம பேச மாட்டேன். சொந்த லாபத்துக்காகவும் கேட்பவன் ஆனந்தப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டு உண்மைக்கு மாறாக யோசனைகளை சொல்கிறது மனித குலத்தின் சுபாவம். ஆனால் பரமாத்மாவான நீ அப்படி செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னார். தர்மர் சொன்னதை கேட்டதும் கிருஷ்ணர், தர்மா, மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் அப்படின்றவன் பிற வேந்தர்களை வென்று தன் வசமாக்கி கொண்டிருக்கான். அவனோட வீரத்தினால வலிமையினால சத்திரியர்கள் எல்லாரும் அவன்கிட்ட பயந்து பணிந்து போயிருக்காங்க. அவ்வளவு ஏன், பராக்கிரமசாலியான சிசுபாலன் கூட அவனை போற்றி துதிச்சு அடிப்பணிஞ்சிட்டான். அத்தகைய பராக்கிரமசாலியான ஜராசந்தன் இருக்கிற வரையில எப்படி வேறொரு வேந்தன் வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தராக முடியும்? உக்கிரசேனன் மகன் கம்சனை பற்றி நீ தெரிஞ்சிருக்கல்ல. அவன் ஜராசந்தனோட மருமகனும் துணை அரசனாகவும் ஆன பிறகு நானும் யாதவ குலத்தோரும் ஜராசந்தனை எதிர்த்தோம். 3 வருடம் அவனுக்கும் எங்களோட சேனைக்கும் கடும் போர் நடந்த போதிலும் இறுதியில் நாங்கள் தோல்வியை தான் தழுவினோம். அவரோட வலிமையை பார்த்து பயந்த நாங்கள் வடமதுரையை விட்டு நீங்கி மேற்கு இருக்கிற துவாரகைக்கு போய் அங்கு கோட்டை, கொத்தளங்கள், நகரம் என அனைத்தையும் புதிதாக நிர்மாணிச்சுக்கிட்டு ரொம்ப நலமாக இருந்துக்கிட்டு வர்றோம். நீ ராஜாதிராஜன் என்று அனைவரும் போற்றி புகழப்படுவதை துரியோதனனும் கர்ணனும் எதிர்க்காமல் இருந்தாலும் யாரும் வெல்ல முடியாத வலிமையுடைய ஜராசந்தன் உயிரோடு இருக்கிற வரையில் உன்னால் ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படிங்கிறது இயலாத காரியம். அதனால் அவனை எந்த வகையிலாவது கொன்று சிறையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும் வேந்தர்களை எல்லாம் மீட்டுட்டு பிறகு நீ ராஜசூய யாகத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி கிருஷ்ணர் சொன்னதும் தர்மர், கண்ணா, நீ சொல்கிறது முற்றிலும் சரிதான். அவங்கவுங்க நாட்டில் சீரோடும் சிறப்போடும் அரசு புரியும் மன்னர்கள் பலர் என்னை போல பலர் இருக்காங்க. அடைய முடியாத பதவியை அடையணும் அப்படின்னு ஒருவன் ஆசைப்படுவதில் எந்த பயனும் இல்லை. ராஜாதிராஜ பதவியை என்னை போன்றவர்கள் விரும்புவதும் தவறுதான். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமி மிகவும் பெருசு. எண்ணற்ற மன்னர்கள் அவங்கவங்க நாட்டில் அரசாட்சி புரிஞ்சுக்கிட்டு அளவற்ற வலிமை கொண்ட இந்த பூமியில் திருப்தியாக இருக்க முடியும். ஆனால் ஆசைக்கு தான் அளவே இல்லையே. அதனால் இந்த ராஜாதிராஜன் என்ற சிறப்பை பற்றிய என் எண்ணத்தை விடுத்துட்டு இருப்பதை கொண்டு திருப்தியாக அரசு புரிவதே எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் ஏற்றதாக இருக்கும். ஆனால் என் சகோதரன் பீமன் போன்றவரெல்லாம் இந்த பதவியை நான் அடைந்தே தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பரமாத்மா விளங்கும் நீயே இந்த ஜராசந்தனை கண்டு அஞ்சும்போது நாங்கள்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னார். அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த பீமனுக்கு தர்மரோட கருத்து பிடிக்கல. அதனால் அவன் வேந்தர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறப்பான குணம் முயற்சி ஒன்று தான். தம்முடைய வலிமையை அறியாதவங்க ஆணாக பிறப்பதால் எந்த பயனுமே ஏற்பட போகிறதில்ல. இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடில்லை. சோம்பலை தவிர்த்து ராஜநீதி உபாயங்களை திருத்தமோட பயன்படுத்திக்கிறவன் தன்னை விட வலிமை மிகுந்த அரசனை நிச்சயம் வெல்ல முடியும். முயற்சியும் உபாயமும் தான் பயனை தந்துடும் அப்படிங்கிறது தான் என் கருத்து. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தேவ வலிமையும் கிருஷ்ணரோட சாதுரியமும் தனஞ்சயனோட சாமர்த்தியமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா எதையுமே தயக்கமின்றி வெற்றியோட செய்திட முடியும். அதனால் நாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா அந்த ஜராசந்தனை வென்று அடைக்கலாம். அதனால் அண்ணா, தாங்கள் எந்தவித சந்தேகமும் தயக்கமும் கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்போ கிருஷ்ணர், பீமா, ஜராசந்தன் நிச்சயம் கொல்லப்பட வேண்டியவன் தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதுவரை அவன் 86 மன்னர்களை பிடிச்சு அநியாயமாக சிறையில் அடைச்சி வச்சிருக்கான். இன்னும் அவனுக்கு தேவை 14 மன்னர்கள் மட்டுமே. அவர்களையும் அவன் சிறைப்பிடிச்ச பிறகு அவர்கள் அனைவரையும் ஒரே சமயத்தில் யாக பசுக்களாக கொன்று விழா எடுத்துட ஏற்பாடு செஞ்சுருக்கான். தர்மா,
உன் சகோதரர்களான பீமனும் அர்ஜுனும் ஒப்புக்கொண்டா நானும் அவங்களோட சென்று யுக்தியால் அந்த கொடியவனை கொல்றது மட்டும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மன்னர்களை விடுவிக்கலாம். பீமன் சொன்ன இந்த யோசனை எனக்கும் சம்மதம்தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த யோசனையை தர்மர் ஏற்க தயங்கினார். அவர் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா, சாம்ராஜ்ய பதவி மீதுள்ள மோகத்தால் என் இரு கண்ணு போல இருக்கிற பீமனையும் அர்ஜுனனையும் நான் இழக்க நேரலாம். அந்த ஆபத்தான காரியத்திற்கு அந்த 2 பேரையும் அனுப்பி வைக்க என் மனம் ஒப்பலை. அதனால் இந்த யோசனையை கைவிட்டுறதான் நல்லது அப்படின்னு சொன்னார். தர்மர் சொன்னதை கேட்டவுடனே அர்ஜுனன், புகழ் மிகுந்த குலத்தில் தோன்றிய நம்ம வீரத்தீர பராக்கிரம செயல்களை செய்யாமல் நம் வாழ்நாட்களை முடிக்கிறது வீணே உயிர் நீப்பதால் என்ன பயன்? வேறு அனைத்து நற்குணங்களிலிருந்தும் காரியத்தில் இறங்கிட மனமில்லாத பராக்கிரமமும் இல்லாத வீரர்களுக்கு என்னாலும் புகழ் உண்டாகிறதில்ல. எந்த ஒரு வெற்றிக்கும் காரணமாக அமைகிறது விடாமுயற்சியும் ஊக்கமும் மட்டும்தான். செய்ய வேண்டிய காரியத்தை ஊக்கத்தோடு செஞ்சிட்டாலே நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும். சாதக பலன்கள் இருந்தும் ஊக்கமின்மையால் அவற்றை எதுவும் உபயோகிக்காமல் இருக்கிறதுனால ஒருவன் தோல்வியை தழுவலாம். தனது பலத்தை தானே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் தோல்விக்கு ஒரு காரணமாக அமையும். அதனால் ஜராசந்தனை கொல்றதுக்கு நம்ம தகுதியுடையவர்கள் தான். தகுதி இல்லை என்று எதன் பொருட்டன்னா சொல்கிறீங்க? விருத்தாபியம் நடந்த பின்னால் நாம் கஷாயம் தரித்து வனம் போய் தவம் மேற்கொள்ளலாம். இப்போ நாம் செய்ய வேண்டியது சத்திரிய குலத்திற்கே உரிய பராக்கிரம செயல்களில் ஈடுபடுவது ஒன்றே அப்படின்னு சொன்னான். இப்படி அர்ஜுனன் சொன்னதை கேட்டதும் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைஞ்சு, பரத குலத்தில் குந்திக்கு மகனாக பிறந்த அர்ஜுனன் இதை தவிர வேறு என்ன கூறுவான்? மரணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்றே. யுத்தத்தால் தவிர்ப்பதால் மட்டும் மரணத்திலிருந்து தப்பிட முடியாது. நீதி நூல்கள் சொல்றது போல தகுந்த உபாயங்களை பிரயோகித்து மற்றவர்களை போரில் வெல்றது தான் சத்திரியனுக்கு உரிய கடமை அப்படின்னு சொன்னார். இறுதியில் ஜராசந்தனை வதம் செய்கிறது ஒன்று தான் நம் கடமை அப்படின்னு தர்மர் உள்ளிட்ட அனைவருமே முடிவெடுத்தாங்க. அடுத்த வீடியோவில் ஜராசந்தன் வதம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மகத மன்னன் ஜராசந்தன் கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.